வச்சிருங்க. வாலிப பிள்ளைகள் அழகாக கொஞ்சம் பாவ மன்னிப்பு நமக்கில்லையே, இயேசுவே ரத்தமில்லையே, பாவ மன்னிப்பு நமக்கில்லையே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, சிலுவையின் ரத்தம் ஜெயமே. கொள்ளாத சாத்தான் காலை நசுக்கிட இயேசுவின் ஒரு சொட்டு ரத்தம் போதுமே. தொற்று போன சாத்தான் எந்த வல்லமையோ நம் இயேசுவின் ரத்தம் முறியடித்திடுமே. கொள்ளாத சாத்தான் காலை நசுக்கிட இயேசுவின் ஒரு சொட்டு ரத்தம் போதுமே. தொற்று போன சாத்தான் எந்த வல்லமையோ நம் இயேசுவின் ரத்தம் முறியடித்திடுமே. இயேசுவின் ரத்தம் வல்லமையே, இது எதுவோ செய்திடுமே. இயேசுவின் ரத்தம் வல்லமையே, இது எதுவோ செய்திடுமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, சிலுவையின் ரத்தம் ஜெயமே. வியாதிகள் எல்லாம் பலவீனம் எல்லாம் நம் இயேசுவின் ரத்தம் சுகமாக்கிடுவே. மந்திரங்கள் எல்லாம் செய்வினைகள் எல்லாம் நம் இயேசுவின் ரத்தம் சுட்டு எரித்திடுவே. வியாதிகள் எல்லாம் பலவீனம் எல்லாம் நம் இயேசுவின் ரத்தம் சுகமாக்கிடுவே. மந்திரங்கள் எல்லாம் செய்வினைகள் எல்லாம் நம் இயேசுவின் ரத்தம் சுட்டு எரித்திடுவே. இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயமே, என்றும் தோல்வியே இதற்கில்லையே. இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயமே, என்றும் தோல்வி இதற்கில்லையே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, சிலுவையின் ரத்தம் ஜெயமே. ஜெயமே ஜெயமே, ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ஜெயமே ஜெயமே, ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ஹல்லேலூயா. மாணவர்களே, முதல் நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் கர்த்தரை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் குழுவாய் தனியாக நீங்கள் வேகமாய் வந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அன்போடு அழைக்கிறேன். குழுவாய் வந்திருப்பார்களா? நீங்கள் வந்து குழுவாய் பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும்.
கண்டினி மனம் கலங்குவது ஓடிவா கத்தரேசு வந்தையோடிவா பாவிக்கு புகழிடமே சுரட்டக பாரினி பள்ளியாக மாண்டாரே பாவிக்கு புகழிடமே சுரட்டக பாரினி பலியாக மாண்டாயே வருத்தப்பட்டு மரம் சுமப்பவரே வாருங்கள் நந்தைய என்றாரே வருத்தப்பட்டு மரம் சுமப்பவரே வாருங்கள் நந்தை என்ன என்றாரே இலை பாருதல் தாரும் இயேசுவே இங்கு தேடி நாடி நம்பிவா பாவிக்கு புகழிடமே சுரட்டத பாரினி பள்ளியாக மாண்டாரே பாவிக்கு புகழிடமே சுரட்டக பாரினி பள்ளியாக மாண்டாரே கத்தனல நாடி தவந்து கலை போடு என் இயேசு கூச சுமந்து என் நேச சொல்கதா மலையில் மேல் நடந்து ஏறுகிதா கண்ணத்திலவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை ஏங்கி நின்றான் கண்ணத்திலவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை ஏங்கி நின்றான் அந்த பிள்ளைக்கு கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார் அந்த பிள்ளைக்கு கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார் தள்ளாடி தவறு தலை போடு என் இயேசு குறிப்பை சுமந்து என் நேச கொள்கதா மலையில் மேல் நடந்து ஏறுகிறார் பெலத்தான் ஈட்டி எடுத்து நெஞ்ச பிள்ளந்தா ஆபடுமை பிள்ளத்தான் ஈட்டி எடுத்து நெஞ்ச பிள்ளந்தா ஆபடுமை ரத்தமும் ஓடி வருவே ராஜகரை நோக்கிய பார் ரத்தமும் ஓடி வருவே ராஜகரை நோக்கிய பார் தள்ளாடி தவசி கலை போடு என் நேச கொள்கதா மலையில் மேல் நடந்து ஏறுகிறார் வல்லவர் ரகுவதம் இயேசுவின் நாமத்தினால இரத்தத்தின் வல்லவர் ரகுவதம் இயேசுவின் நாமத்தினால அந்த கல்வாரி இரத்தத்தினால எங்களை சுகமாக்கினாங்க அந்த கல்வாரி இரத்தத்தினால எங்களுக்கு விடுதலை தருகிறாங்க அந்த கல்வாரி இரத்தத்தினால எங்களுக்கு சுகமாக்கி கொடுக்கிறாங்க அந்த கல்வாரி இரத்தத்தினால எங்க வாழ்வில் முதல்ல இயேசுவின் நாமத்தினாலப்பா நாலாண்டுல தொடங்கிறவர் முடிகிறவர் நீங்க ஒன்று நடத்தி கொடுத்துக்கையா மிக கொடான கொடி நாங்கள் நன்றி செலுத்துகிறையா ஏழு வந்த மூலியமாக எங்களோடு பேசுகிறே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நீ பேசுகிற தேவன் ஐயா எங்களுக்கு எவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் எல்லா பட்டியும் எங்களோடு பேசின ஆண்டவரே எங்களோடு இதை பற்றி வந்த எல்லா சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் சகோதர சகோதரிகளை பெரியவர்களை முதியோர்களை எவ்வளவு எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதித்து மற்ற கோட்டைக்குள்ளாக முழுமா ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க
கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளை சந்திங்க. புதுவித ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா. கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, துக்கத்தோடு எவ்வளவு பிரச்சனை இருக்கிறாங்கப்பா. வெளியே எவ்வளவு போராட்டம் இருக்கிறாங்கப்பா. மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. மன அழுத்தத்தில் இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்காக நீ அடிக்கப்பட்டீரே, நொறுக்கப்பட்டீரே, ரத்த சிந்திரீங்களே, அவங்களெல்லாம் நீ கொண்டு வந்து விடுதலாக்குங்கப்பா. 3 நாட்களிலும் பரிசுத்தமான வார்த்தைகள் எங்களை கண்டு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அற்புத அடையாளம் செய்யுங்கப்பா. என்ன கஷ்டத்தோட வேதனோட அற்புதம் எதிர்பார்க்கிறாங்க. 3 நாட்கள் கர்த்தரை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமம் மையப்பட்டோம். ஒவ்வொரு பிள்ளைங்க மூடுதல் வரும்போது போகும்போது ஒவ்வொரு பிள்ளைங்க பாதுகாப்பு கொண்டு வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நெல்லை சுத்தி பாதுகாப்பு இருக்கட்டும். சக்கினா மகிமை இறங்கட்டும். அண்ணன் இறங்கட்டும். 3 நாட்களை பரிசுத்தாவியானவரே ஏற்றடி உள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வாரி ரத்தத்தினால் திரிக்கப்பட்டோம். பரிசுத்தாவின் ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்ளும். நாளைக்கு ஒவ்வொரு அவசரத்தின் நன்மையினால நாளைக்கு முடிச்சு வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாலு முடிவை நடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க மன வேண்டிய விண்ணப்பங்கள், ஜப குறிப்புகள் இந்தியோட எல்லா கருத்தை நிறைவேற்றுமாறு திரும்பிக்காக உங்களை நன்றி செலுத்துகிறோம். நாளைக்கு உள்ள தந்தி ரத்தத்தாலையில் அற்புதம் செய்து விசுவாசத்தோடு கலந்து போகிறோம். நீ அற்புதம் செய்யுங்க ஐயா. ஆசீர்வாதத்தை மேலப்படுத்துங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்லவர் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சர்வ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் நேரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. துதி மகிமை ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து கலை போடே, என் இயேசு குருசை சுமந்தே, என் நேசர் கொள்கதா மலையின் மேல் நடந்தே, ஏறுகின்றார் கன்னத்திலவன் ஓங்கி அறைய, சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். கன்னத்திலவன் ஓங்கி அறைய, சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். அந்த பிலாக்களும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றார். அந்த பிலாக்களும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ நாடை நேசித்து வா துரு செலுத்தேன். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வா துரு செலுத்தேன். பின்னே நடந்த அன்பின் சீசன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. பின்னே நடந்த அன்பின் சீசன் போல் பின்பற்றி வா சிலுவை
ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் 4வது வார்த்தைக்காக ஜெபத்தை எழுப்ப சகோதரி கிருபா அவர்கள் வந்து ஒரு ஜெபத்தை எழுப்பார்கள். கர்த்தர் பேசின 4வது வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரிக்கும் தகப்பனே, நன்றி ஸ்தோத்திரிக்கும் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் தகப்பனை ரட்சிப்பதற்காய் தகப்பனே அப்பா சிலுவிலே ஆண்டவரே நீர் அறியப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்து தகப்பனே ஆண்டவரே இது அருமையாக தகப்பனே 3 வார்த்தைகள் கேட்டும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மன்னித்து தகப்பனே அப்பா ஆண்டவரே அந்த கல்லருக்கு தகப்பனே மீட்பை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா, அன்பை பரிமாறினீர் தகப்பனே. அதே போல் இந்த 4ஆம் வார்த்தைக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இது ஒரு கருகலான வார்த்தை தகப்பனே. ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவிலே தகப்பனே அப்பா நீ உரைத்த அந்த சத்தத்தை தகப்பனே அப்பா என்று நாங்கள் கேட்க இருக்கிறோம் தகப்பனே. அப்பா நீ பேசுகிற அந்த வார்த்தையை தகப்பனே அப்பா பேசுகிற மகனே நீ மறைத்து நீர் பேசுவீராக. அப்பா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே இந்த வார்த்தையான தகப்பனே எங்கள் பிரோஜனமாக இருக்கு ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த சிலுவிலே ஆண்டவரே அப்பா நீ பேசுனது 7 வார்த்தைகள் தகப்பனே அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடித்து நடக்கக்கூடிய கிருபைகளை நீ தருவீராக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளை கர்த்தாவே உங்கள் பாதத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கன மகிமை உதற்கே செலுத்துகிறேன். ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம தேவன் பேசின 4வது வார்த்தை சகோதரி டேவிட் சிவா அவர்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க. கரண்ட் எடுத்துட்டு நம்ம வரவேற்போம். ஆமாம், 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே டைம் எடுக்கிறது. ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி வச்சுட்டு ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவனே, இந்த நாளில் தகப்பன் ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் செய்த பாவத்திற்காக ஆண்டவரே ஒரு பாவமும் அறியாத எங்கள் தேவன் அப்பா எங்களுக்காக நீர் சிலுவையிலே அப்பா ஆண்டவர் அநேக பாடுகளை அப்பா நீர் அனுபவித்து தகப்பனே ரத்தம் சிந்தி அப்பா எங்களுக்காக மறித்த இந்த புனிதமான நாளிலே தகப்பனே குருதேவிலே ஏறெடுக்கிறது நாளில் தேவனீர் எங்களோடு கூட அப்பா மீண்டுமா எங்களுக்காக 3 நாள் உயிர்த்தெழ போறீங்க தகப்பன். அதுக்காக உங்களுக்கு கொடான சுதந்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தில் எந்த ஒரு தெய்வமும் செய்ய முடியாத காரியம் எங்களுக்காக நீர் செய்ய தகப்பன். அப்பா இந்த மிகப்பெரிய தயவுக்காய் ஆண்டவரே மிகப்பெரிய இரக்கத்துக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உங்களுடைய வார்த்தை பேச போகிற எங்களோடு கூட நீர் நின்று தகப்பனே அப்பா இந்த வார்த்தை நீங்கள் வெளிப்படுத்த தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நான் ப்ரிப்பரேஷனாக வரல, திடீர்னு ஐயா சொன்னதுனால நான் பேசுகிறேன். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கிறேங்க. எடுத்தவங்க வாசிக்கலாம். மத்தேயு 27:46. இதே வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் 15:34 அந்த ஏலிங்கிறது மட்டும் மாறி வரும். வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஏலி ஏலி லாமா சபக்தானி, ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தையை ஆண்டவர் ஏன் அப்படி சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிதாவுக்கும் இயேசுவுக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு. யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா தன் பிள்ளை கஷ்டப்படுறத வேதனைப்படுறதை யாராலுமே தாங்கிக்க முடியாது இல்லைங்களா. பிதாவும் அப்படிப்பட்டவர் தான். தன்னுடைய ஒரே பேரான குமாரன் சிலுவையில் வந்து அவர் படுற பாடுகளை பார்த்துட்டு, அவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு தாங்கிக் கொள்ள முடியாத பிதா என்ன பண்ணுறாருன்னா அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவரோட முகத்தை மறைச்சிடுறாரு.
அதை பார்த்த இயேசு தானே சொல்றாருன்னா, என் பிதாவே என் பிதா, என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ற இந்த வார்த்தையை சொல்றாரு. இந்த வார்த்தை நீங்க யோவான் 5:19-20 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் அங்கிறது காண்கிறது சொல்லுங்க, படிப்படி. அதையே அன்றி வேறொன்றையும் தாமதமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறவர்கள் எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்பட பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அப்போ பிதாவினுடைய சித்தத்தை செய்யறதுக்காக மட்டும்தான் தேவன் இந்த பூமிக்கு வந்தார். இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமதமாய் செய்ய மாட்டார். இப்போ இந்த சிலுவையில் அவர் இந்த பாடுகளை அனுபவிக்கணும், இந்த மக்களுடைய பாவத்துக்காக அவர் வேதனை அனுபவித்து மறிக்கணுங்கிறதும் பிதாவினுடைய சித்தம் தான். அது செய்யணுன்றதுக்காகத்தான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை செய்கிறாரு. எனவே இயேசுவின் ஊழியங்களில் பிதாவின் சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்பட்டது என்பதும் அவர்கள் இருவருக்கும் இடையில் பலமான ஒரு உறவும் தொடர்பும் இருந்தது என்பது இந்த வசனங்களில் நமக்கு உறுதியாகிறது. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான தொடர்பை பிதாகுமார் என்கிற உறவை தான் இயேசு இந்த 4ஆம் வார்த்தைக்கு முந்தின 3 மணி நேர அந்தகாரத்தில் இழந்து போனார். வேறு எந்த ஒரு உறவையும் விட தாம் அதிகமாக அவரை நேசித்து ஆதரித்த பிதாவாகிய சமூகம் தன்னிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டதை இயேசு தாங்கிக் கொள்ள முடியல. கெத்செமேனில் இயேசு இதற்காகத்தான் 3 மணி நேரம் விழுந்து ஜெபித்தார். மறுபடியும் பிதாவின் தொடர்பை இழந்துவிடக் கூடாது என்கிற ஆரோக்கியத்தில் தான் இயேசு என்ன பண்ணாரோ அந்த திறமையில 3 முறை ஜெபித்தார். அந்தகார நேரம் மத்தேயு 27:45 முதல் 9ஆம் மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாய். இந்த அந்தகாரம் சூழ்ந்த 3 மணி நேரத்தில் தான் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு, தனது சொந்த செல்வகுமாரனாக இயேசுவை தனது ஒரே குமாரன் கூட பாராமல் என்ன பண்ணிட்டாரு, கைவிட்டுட்டார். ஆகிறனால தான் இந்த 3ஆம் நேரத்தில் என்ன பண்ணாருன்னா இயேசு என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்டார், சுமத்தப்பட்டார். ஏசாயா 53:6 வாசிங்க. நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளம்பினார். அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் இது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ல. அப்போ ஆண்டவர் பிறந்ததிலிருந்து அவர் மரித்து திரும்ப உயிரோடு எழுந்தது வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வசனம் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எல்லாருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு பேசுனா வரல, கோச்சிக்காதீங்க. அப்போ இந்த சிலுவையில் பார்த்தீங்கன்னா ஒரு நியாய தீர்ப்பு நடந்திருக்கு. உலகம் முழுவதுக்கும் பாவத்திற்கு பலியாக பரிகாரமாக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவின் மீது இந்த உலகத்தில் அனைத்து காலங்களும் செய்யப்பட்ட அனைத்து பாவங்களும் மீறுதல் அக்கிரமம் எல்லாவற்றையும் பிசாசு இயேசுவின் மீது ஒன்றாக சுமத்தி அவர் பலியை ஏதுவாக இருந்தான். இப்படிப்பட்ட அந்த பலியை என்ன சொல்லுவாங்கன்னா போக்காடி என்ற ஒரு வகையான பலியை குறித்து வேறு மிக தெளிவாக சொல்லுகிறது. லேவியாகமம் 16, 20, 21, 22 வாசிங்க. லேவியாகமம் 16, 20, 21, 22.